விருச்சிக ராசிக்காரர்களே, இத கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லைங்க. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பார்க்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிக்கிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலைங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்கள தாண்டி போயிடுமுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துமுங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நெனச்சுக்கிட்டு, நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கைய மாற்றப் போகும் அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாமுங்க. விருச்சிக ராசிக்காரங்க அமைதியா இருப்பாங்க. ஆனா ஆழமா நினைப்பாங்க. நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்க உணர்ச்சியில தீவிரம், நம்பிக்கையில உறுதிங்க. ஒருத்தர மனசுல வச்சா கடைசி வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. மௌனத்திலேயே சக்தி காட்டுவாங்க. அதுதாங்க நம்மளோட விருச்சிக ராசிக்காரங்களோட இயல்பு குணமா இருக்குது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு தெய்வீக அருளோட அறிகுறிங்க. வாழ்க்கையில ஏற்படும் தடைகள், முயற்சிகள், தோல்வி அடையிறது போன்ற நிலைகளை மாத்த ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்கு பின்னால வேலை செய்யுதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 138 நாட்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாருங்க. அதன்படி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட ராசிக்காரர்களா நீங்க வலம் வர போறீங்க. சனீஸ்வர பகவான் அருளால தடைகள் நீங்க போகுதுங்க. தொழில்ல உத்தியோகம், குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருமுங்க. விருச்சிக ராசிக்காரங்க புத்திசாலிங்க, திறமைசாலிங்க, உழைப்பாளிகள், உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஆனா பொய்யான புகழுக்கு மயங்கி வீழ்ச்சி அடையறாங்க. நிலம் போன்ற சொத்துக்கள் இருந்தாலும் அனுபவிக்க முடியாம நீதிமன்ற வழக்குகள்ல அலையறாங்கங்க. மனசுல திட்டம் இல்லாம வெளிப்படையாய் அனைவர்கிட்டையும் பேசுறதுனால எதிரிகளிடம் திட்டங்களை சொல்லி வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இனிமேல எல்லாரையும் நம்பாம உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. சனீஸ்வர பகவான் விருச்சிக ராசிக்காரர்களை காப்பாற்ற முடிவு செஞ்சுட்டாருங்க. அவருடைய சனி பயிற்சி காலத்துல 138 நாட்களை வாய்ப்பா கொடுக்கறாருங்க. இந்த காலகட்டத்துல மற்ற கிரகங்களின் பாதிப்புகள் உங்களை தொடராதுங்க. ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. நிதி, வணிகம், தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாவற்றிலும் நீங்க நன்றாக இருக்க போறீங்க. பயணங்கள் கூட உங்களுக்கு பணவரவு கொடுக்குமுங்க. அரசியல் துறையில வருமானம் பெருகுமுங்க. எதிரிகள் தீங்கு நினைத்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து உதவி கிடைக்குமுங்க. குடும்பத்துல ஆரோக்கியம் மேம்படுமுங்க. தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் வெற்றிகள் கிடைக்குமுங்க. வெளிவட்டாரத்துல மரியாதை அதிகரிக்குமுங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. சனீஸ்வர பகவான் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பாருமுங்க. திடீர் பணவரவு, பெரிய பதவிகள் வந்து சேருமுங்க. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல கை ஓங்குமுங்க. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு வேலைப்பளு குறையுமுங்க. உயர் பதவிகள் கிடைக்குமுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படுமுங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் கூடுமுங்க. வியாபாரிகளுக்கு வரவு உயருமுங்க. பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க. வாடிக்கையாளர்களுக்கு தகுந்த விஷயங்களை வியாபாரத்துல புகுத்துவீங்க. விளம்பர சாதகங்களை பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல கடினமா உழைத்து அங்கீகாரம் பெறுவீங்க. கேட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்குமுங்க. சம்பளம் அதிகரிக்குமுங்க. வெளிநாட்டுல வேலை கிடைக்குமுங்க. அஷ்டம சனி விலகி பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வருமுங்க. நிலம், மனை சார்ந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. பேச்சால பொருளாதார சிக்கல் சரியாகுமுங்க. பணவரவு அதிகரிக்குமுங்க. மாணவர்கள் கல்வியில கவனமா இருக்கணுமுங்க. சுப செலவுகளுக்காக கடன் வாங்காதீங்க. சமையல் பணிகள்ல கவனம் தேவைங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் பெருகுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே சச்சரவுகள் விலகுமுங்க. சந்தோஷம் பெருகுமுங்க. கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுதுங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல கையோங்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மன உளைச்சல் குறைய போகுதுங்க. பணவரவு தாராளமா இருக்குமுங்க. இடம் பொருள் அறிந்து பேசுங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. நெடுங்காலமா வராம இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. மன ரீதியான குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகுதுங்க. யாரையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. கடனை தவிர்த்துருங்க. நண்பர்களிடம் கவனமா இருங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே வேலை செய்யுங்க. அன்னதானம் செய்யுங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுமுங்க. சங்கடங்கள்ல
பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்குங்க. முயற்சிகள் வெற்றியா மாறுமுங்க. பணத்துல இருந்த தடைகள் விலகுமுங்க. யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போறாருங்க சனி பகவான். பொன் பொருள் சேருமுங்க. அந்தஸ்து உயருமுங்க. வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாகுமுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி வைப்பாருங்க. தகுதியான வேலை கிடைக்குமுங்க. இளம் வயதினர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுமுங்க. தொழில் வியாபாரத்துல ஆதாயம் கிடைக்குமுங்க. ஒட்டுமொத்தமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. சனி பகவானுடைய பாதிப்பு துளி அளவு கூட இருக்காதுங்க. வழக்கமான முயற்சிகள் கூட தலையில்லாம பார்த்து கொள்வாருங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல லாபம் உண்டாகுமுங்க. பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாருங்க. செல்வாக்கு உயருமுங்க. பணவரவு அதிகமாகுமுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்குமுங்க. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. தொழில இருந்த சங்கடங்கள் மறைய போகுதுங்க. எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தர போறாருங்க சனி பகவான். முயற்சிகள்ல வெற்றி, பாதிப்புல இருந்து விடுதலை, எதிர்பார்ப்பு நிறைவேறுமுங்க. நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய சங்கடங்கள் முடிவுக்கு வருதுங்க. பணவரவு அதிகமாகுதுங்க. சிலருக்கு புதிய சேர்க்கை இருக்குதுங்க. சொத்து சேர்க்கை இருக்குதுங்க. வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய பொறுப்புகளும் அதுக்கு பதவிகளும் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில சேர போகுதுங்க. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. திருமணம் இனிதே நடைபெற போகுதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. அப்பதாங்க உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். எதிர்மறையான எண்ணங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்களை மட்டும் நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குமுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரங்க. அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நம்முடைய விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம்ங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலங்களில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாம நடக்க போகுதுங்க. திருமண வயதுல இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அடுத்ததான் நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? விருந்துகள்ல கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் இருக்க போகுதுங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததா நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க
போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுதுங்க. வேலையின்றி தவித்தவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. படித்தவர்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை சரியான நேரத்துல கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லது நினைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க. காரியத்தடை காணாம போக போகுதுங்க. எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலுமே நீங்க வெற்றி அடைய போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான சம்பள உயர்வும் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுதுங்க. உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமா அமையுமுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக, என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் நடக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்துக்கூடிய எண்ணங்கள் தாங்கனாகவே நடக்குமுங்க. அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருமுங்க. நல்லது நடக்குமுங்க. நல்லதே மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்மை தீமைகளை பற்றி அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் விருச்சிக ராசிக்கார அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல எதிர்பார்த்த பலன் நிச்சயமா கிடைக்குமுங்க. காரியத்தடை தாமதம் ஏற்படுமுங்க. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம இழுபறியா இருக்கலாமுங்க. அதை கண்டு நீங்க கவலைப்படாதீங்க. மனம் மகிழும்படியான எல்லா விஷயங்களும் நடந்து முடியுமுங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் இருக்குமுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுமுங்க. பண வரத்து இருக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை மாறுமுங்க. இருந்தாலும் அனைத்து விதங்களிலும் நீங்க அனுசரித்து போறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குமுங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருமுங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படிப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நன்மைகள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருமுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்ப வர நீங்க கேட்டதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது உங்க வாழ்க்கையில சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு உண்மைங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குதுங்க. இப்ப நீங்க நிக்கிற இடம் தோல்வி இல்லைங்க. அது அது அடுத்த வெற்றிக்கான கதவுங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை தள்ளி போட்ட மாதிரி தோணும். ஆனா உண்மையில அது உங்களை உயர்வடைய வைக்குதுங்க. இப்ப இருந்து பழைய பயங்கள், பழைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுங்க. அது உங்களை தடுக்கிற சுமை மட்டும்தாங்க. ஒரு புதிய முடிவை எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னே போவேன்னு அந்த ஒரு தீர்மானம் எடுத்த உடனே உங்க எனர்ஜி மாறுமுங்க. உங்க பாதை மாறுமுங்க. உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்குமுங்க. நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது வராம போகாதுங்க. நீங்க காத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த வெற்றி அது உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனால நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்க உள்ளத்துல இருக்கும் அந்த தைரியத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டே இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இது முடிவு இல்லைங்க. இது உங்க வாழ்க்கையின் புதிய ஆரம்பம்ங்க. நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.